குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு ஒவ்வொரு ஸ்தானங்களையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி மேஷ லக்னம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு இடம். அதுபோல் விருச்சிகத்திலையும் அவர் ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகவும் மகரத்தில் உச்சமும் அடைகிற ஒரு ஸ்தானத்தில் இருப்பார். இப்போ நம்ம இந்த பதிவில் மேஷ ராசி மேஷ லக்னம் ஒருவர் மேஷ ராசியாகவும் மேஷ லக்னமாகவும் இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன் ஒரு முழுமையும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மேஷ லக்னமாக இருந்து ராசி வேறு எதுவாக இருந்தால் ஓரளவுக்கு 60 to 70% அவங்களுக்கு இது பலிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ முதல்ல மேஷ லக்னம் மேஷ ராசி இல்லை மேஷ லக்னமாக இருந்தால் அதே லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போது அந்த நபர் ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுபோல் ஒரு சிலருக்கு ஆர்மி நேவி இந்த மாதிரி ஒரு இடங்களில் நல்ல ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சூரியனோட அமைப்பை பொறுத்து இது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெண்களாக இருந்தால் கூட காவல்துறையில் வேலை செய்யறதுக்கான ஒரு யோகமும் இருக்கும். ஒரு சில பேர் அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். தன்னுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் துணிச்சலோடு அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே செவ்வாய் 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் கோபம் அதிகமாக வெளிப்படும். எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கடுமையாக நடந்துப்பாங்க. ஒரு சில ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு அது ஒரு வகையில் நல்லது. இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் அது ஒரு சில பிரச்சனைகளும் கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிகளில் கூட சில நேரங்களில் சில கருத்து வேற்றுமை வரும். அதே சமயத்தில் நண்பர்களாலோ தன்னுடைய பார்ட்னர்ஸாலோ இல்லோட தன்னுடைய மனைவி, இந்த ராசியில் ஒரு கணவன் இருந்தால் தன்னுடைய மனைவியாக இருந்தால் தன்னுடைய கணவன், இவங்களால் ஆதாயமும் கிடைக்கும். இப்போ இதே செவ்வாய் 3ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது ரொம்ப வேகமாக இயங்குவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸில் கோச்சாக இருப்பாங்க. குறிப்பாக ஃபுட்பால், ஹாக்கி போன்ற ஒரு விளையாட்டில் ரொம்ப வேகமாக மூவ் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இவங்க நிறைய ட்ராவல் விரும்புவாங்க. இதே செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது தாயார் வழி சொந்தங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தாயாரோட அன்பு பெருசாக கிடைக்காது. சின்ன வயசுலேயே அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலாக சில பேருக்கு ஏற்படும். இவங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள்லையும் அடிக்கடி பிரச்சனைகள் சந்திப்பாங்க. வண்டி இருந்தால் அதுலேயும் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இதே செவ்வாய் சிம்மத்தில் தனக்கு உகந்த வீட்டில், அதோடு தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருக்கும்போது இந்த லக்னத்துக்கு இந்த லக்னாதிபதி திரிகோணஸ்தானத்தில் அமைகிற அந்த அமைப்பு படி பார்க்கும்போது ரொம்ப யோககரமாக இருக்கும். பிள்ளைகளால் வெற்றி கிடைக்கும். அதுபோல் இவங்க எடுத்த முயற்சிக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசு சம்மந்தப்பட்ட சலுகைகளும் கிடைக்கும். இதே செவ்வாய் கன்னிங்கிற இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. தேவையற்ற கடன் பிரச்சனைகள் இருக்கும். எதிரிகளால் அடிக்கடி பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஒரு சில பேருக்கு வெட்டுக்குத்து காயம்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். செவ்வாய் 7ஆம் இடமான துலாமில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும். அதே செவ்வாய் லக்னத்தை நேராக பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு தாமத திருமணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்கும். அதே சமயத்தில் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு சில சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். ஸோ உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுற ஒரு சூழலும் இருக்கும். அதுபோல் நிலம் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களும் இருக்கும். இதே செவ்வாய் 9ஆம் இடமான தனுசு குருவுடைய வீட்டில் அமையும் போது இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். செவ்வாய் திரிகோணஸ்தானத்தில் இருக்காருங்கிற அமைப்பு படி பார்க்கும்போது யோககரமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக செவ்வாய் தசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக ஆலய திருப்பணிகளில் மேற்கொள்ளுறவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவங்க ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க. எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் முடிப்பாங்க. ரொம்ப பெண்டிங் இருக்கக்கூடிய விஷயங்களும் கூட சீக்கிரமாக முடிச்சு கொடுப்பாங்க. செவ்வாய் 10ஆம் இடமான மகரத்தில் உச்சமடையும் போது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளும் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு பேர் புகழெலாம் கிடைக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லைன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும்.
அவங்களுடைய புகழ் நாடு முழுக்க பரவறதுக்கான யோகமும் இருக்கும். இதே செவ்வாய் கும்பத்தில் இருக்கும்போது லாபகரமாக இருக்கும். மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். லக்னாதிபதி லாபத்தில் இருக்கிறதால இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இவங்க பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆபரண சேர்க்கையும் அமையும். அதேபோல் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கும். இதே செவ்வாய் 12ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம், நீண்ட பிரயாணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். ஒரு சில ஊருக்கு போனால் அவங்க ரொம்ப வருஷம் அங்கே இருப்பாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். குறிப்பாக ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளும் அவங்க அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் மேஷ லக்னத்தை அடிப்படையாக வச்சு செவ்வாய் ஒவ்வொரு இடங்களில் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்த்தோம். நீ அடுத்த பதிவில் ரிஷப லக்னத்தை அடிப்படையாக வச்சு இதே செவ்வாய் ஒவ்வொரு இடங்களிலும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.